அத்தியாயம் 1. அதிகாலை வேளை. நேரம் 6 மணி. சூரியன் கிழக்கிலிருந்து மெதுவாக உதயமாகி கொண்டிருந்தது. அந்த நேரத்திலேயே தெப்பக்குளத்தை சுற்றி ஒரு கூட்டம் தங்கள் தொப்பையை குறைப்பதற்கு ஜாக்கிங் செய்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தில் ஒருவனாக கதிரும் ஓடிக்கொண்டிருந்தான். கதிர் நல்ல வசீகரம் கொண்டவன். கல்லூரி பயிலும் போதே அவனுக்கு நிறைய பெண் நண்பர்கள் இருந்தனர். ஜாக்கிங் ஷூட் அணிந்து கண்களுக்கு ஸ்பெக்ஸும் அணிந்திருந்தான். அது அவனின் அழகை மெருகேற்றியது. கதிர் போட்டோகிராஃபராக உண்மை விளிம்பி என்ற நாளிதழ் ஒன்றில் வேலை பார்க்கிறான். அப்போது அவன் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ரிப்போர்ட்டர் சாதுர்யா எதிரே வந்தாள். மிகவும் அழகாக இருந்தாள். அப்பொழுதே நன்றாக மேக்கப் போட்டிருந்தாள். சிவப்பு நிற சல்வார் கமிஸில் தமிழ் சினிமா நடிகை போல் இருந்தாள். அவள் கதிரை பார்த்து, "ஹாய் கதிர், என்ன ஜாக்கிங்கா?" என்று கேட்டாள். "ஆமாம் சாதுர்யா, நீ என்ன இந்த பக்கம்?" என்றான் கதிர். "இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில, அதான் மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு ஆஃபீஸுக்கு போலான்னு வந்தேன்." இருவரும் பேசிக்கொண்டே இருக்கும் போதே சாதுர்யாவின் செல்போன் கொஞ்சி கொஞ்சி ஒரு மெல்லிய ரிங்டோனை வெளியிட்டு அழைத்தது. எடுத்து யார் என்று பார்த்தாள். திரையில் பாஸ் என்று ஒளிர்ந்தது. எடுத்து காதுக்கு கொடுத்து ஹலோ என்றாள். மறுமுனையில் பாஸ் குரல் சற்று அவசர தோணியில் ஒலித்தது. "சாதுர்யா, நீ இப்ப எங்கம்மா இருக்க?" அதற்கு சாதுர்யா, "நான் இப்ப தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில்கிட்ட இருக்கேன் பாஸ். கதிரும் என் பக்கத்துல தான் இருக்கான்." "அப்ப ரொம்ப வசதியா போச்சு. நீங்க 2 பேரும் இப்ப உடனே ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் போங்க" என்றார் பாஸ். "என்ன பாஸ், ஏதாவது முக்கியமான விஷயமா?" என்றாள் சாதுர்யா. "ஆமாம், அங்கே ஒரு மர்டர் நடந்திருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயிலை ஒரு கவரேஜ் எடுத்துக்கிட்டு வாங்க" என்றார் பாஸ். "ஓகே பாஸ், நாங்கள் இப்போவே கிளம்புறோம்" என்று சொல்லிவிட்டு செல்போனை அணைத்தாள். கதிரிடம் திரும்பி பாஸ் சொன்னவற்றை சொன்னாள். "இப்படியே நான் எப்படி வர்றது?" என்றான் கதிர். "வா, அப்படியே என் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கேமராவையும் எடுத்துக்கிட்டு கிளம்புவோம்" என்றான். ஓகே என்று அவளும் கூறினாள். அத்தியாயம் 2. ஆரப்பாளையம் கிராஸ்கட் ரோடு. நேரம் காலை 8 மணி. அந்த அடுக்குமாடி குடியிருப்பு முன் போலீஸ் ஜீப் நின்றிருந்தது. பக்கத்து வீடுகளில் மனித தலைகளாக தெரிந்தது. அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளே உள்ள முதல் மாடியில் கடைசியில் இருந்தது அந்த வீடு. வீடு முழுவதும் போலீஸ் தலைகளாக இருந்தது. வீடு ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் என்று இருந்தது. தரை முழுவதும் டைல்ஸ் கற்கள் ஒட்டப்பட்டு நான் ஒரு பணக்கார வீடு என்று சொல்லாமல் சொல்லியது. பெட்ரூமில் இருந்த காஸ்ட்லியான கட்டில் மெத்தை மேல் அவன் மல்லாக்க படுத்திருந்தான். அவன் நடுவயிற்றில் கூர்மையான ஆயுதத்தால் கிழிக்கப்பட்டு அதிலிருந்து இரத்தம் வழிந்து மெத்தையெல்லாம் படர்ந்திருந்தது. அறையை சுற்றிலும் இரத்தம் தெரித்திருந்தது. இவை எல்லாவற்றையும் நோட்டமிட்டு கொண்டே இன்ஸ்பெக்டர் நேசமணி தனது அருகே இருந்த எஸ்ஐ தணிகாச்சலத்தை ஏறிட்டு, "மர்டர் ஆனது யாரு?" "ஹைகோர்ட் ஜட்ஜ் சதாசிவத்தோட பையன் ரித்தீஷ் சார். அவர் ஃபேமிலி சென்னையில் இருக்காங்க. ரித்தீஷ் மட்டும் இங்கே வீடு எடுத்து தங்கி இன்ஜினியர் படிச்சுக்கிட்டே இருக்கான். பாடியை முதல்ல பார்த்தது யாரு?" "இந்த வீட்டு வேலைக்காரி தான் சார்." "அவங்களை விசாரிச்சிட்டிங்களா?" "பேசிட்டேன் சார். நீங்கள் ஒரு தடவை விசாரிச்சிடுங்க." "சரி, அவங்களை வர சொல்லுங்க." எஸ்ஐ சற்று தள்ளி பயத்துடன் நின்றிருந்த பெண்ணை பார்த்து கையை அசைத்தார். அவள் உடனே அவர் பக்கத்தில் வந்தாள். நேசமணி அவளிடம், "பயப்படாதம்மா, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பொறுமையா நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க." அவள் தலையை ஆட்டினாள். "நீ எப்பம்மா வீட்டுக்கு வந்த?" "நான் வரும்போது மணி 7 ஆயிடுச்சு. எப்பவுமே கதவு பூட்டி இருக்கும். நான் பெல் அடித்ததுக்கு அப்புறம்தான் சின்னையா எழுந்து வந்து கதவை திறப்பார். ஆனால் இன்னைக்கு கதவு நான் வரும்போது திறந்து இருந்தது. கூப்பிட்டு கொண்டே உள்ளே வந்து பார்த்தா ஐயா இப்படி விழுந்து கிடக்கார்." "வேற யாராவது வீட்டில் இருந்தாங்களா?" "வேற யாரும் இல்லைங்க ஐயா." "சரி, நீங்கள் போகலாம். அப்புறம் கூப்பிடும்போது ஸ்டேஷன் வரணும்." "சரிங்க ஐயா." நேசமணி எஸ்ஐ இடம், "சீன் ஆஃப் கிரைம் பார்த்தாச்சா?" "நான் பார்த்துட்டேன் சார். ஒரு மொபைல் கிடைச்சது. ஆனால் அந்த மொபைல் லாக் ஆகி இருக்கு சார்." "ஓகே, அதை ஃபாரன்சிக் கொடுத்து லாக் ஓப்பன் பண்ண சொல்லுங்க." "ஓகே சார்."
அப்போது ஒரு ஃபாரன்சிக் டாக்டர் அருகில் வந்து இன்ஸ்பெக்டர் நேசமணியை ஏறிட்டு, சார், ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் பார்த்துட்டேன். பிளட் கிளாட் ஆனது வச்சு பார்க்கும்போது மர்டர் நடந்தது சுமார் 6 மணியில இருந்து 6:30 மணிக்குள்ள நடந்து இருக்கணும். ஒரு கூர்மையான ஆயுதத்தால் குத்துனதால தான் இறப்பு ஏற்பட்டு இருக்கு. இன்னும் டீட்டெயிலாக போஸ்ட்மார்ட்டம் பார்த்து தான் மற்றதை சொல்ல முடியும். ஓகே டாக்டர், நாளைக்கு மார்னிங் 10 o'clock PM ரிப்போர்ட் ரெடி ஆகிடும். ஓகே டாக்டர், எஸ்ஐ வந்து நாளைக்கு வாங்கிக்குவார். டாக்டர் சொன்ன பின் எஸ்ஐயும் நேசமணியும் வீட்டை விட்டு வெளிப்பட்டார்கள். அப்போது எதிரே கதிரும் சாதுரியாவும் வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் நேசமணி ஒரு சலிப்போடு, இவர்களுக்கு எப்படித்தான் விஷயம் தெரியுமோ, மற்ற மீடியா பீப்புள்ஸுக்கும் தெரியும், முன்னாடி கேமராவை தூக்கிக்கிட்டு ஆளாக வந்துடுறாங்க என்றார் எஸ்ஐயிடம். அருகில் வந்ததும் சாதுர்யா நேசமணியை பார்த்து, வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார், இந்த மர்டர் எப்படி நடந்தது, யாரால நடந்ததுன்னு தெரிஞ்சதா சார் என்றாள் சாதுர்யா. ஏமா, இப்போதான் SOCயே பார்த்துருக்கோம், அதுக்குள்ள கொலைகாரன் கிடைச்சிருவானா? இல்லை சார், ஏதாவது தடயம் கிடைச்சதான்னு அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ போங்க, நானே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது என்று சொல்லிக்கொண்டே நடந்து சென்றார் நேசமணி. என்ன சாதுர்யா, இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்லிட்டார் என்றார் கதிர். அவர் எப்பவுமே அப்படித்தானே, நமக்கு தெரியாதா? நான் அவரை பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு ஒன்றும் தேராதுன்னு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? அங்கே பாரு, பாடியை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. நாம் போய் ஃபோட்டோ எடுக்கிற வேலையை பார்ப்போம். இவர்கள் நகரும்போது மற்ற ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸும் அங்கே வர ஒரு பெரிய கும்பல் பாடியை சுற்றி நின்று கொண்டு ஃபோட்டோ எடுத்தும் வீடியோ எடுப்பதுமாக தங்கள் வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 3. மறுநாள் எஸ்ஐ தனிகாச்சலம் GH போய் சேர்ந்தபோது காலை 10 மணி. மதுரை GH நோயாளிகளால் நிரம்பி வழிந்தது. அனைத்து வார்டுகளிலும் கூட்டம் இருந்தது. அவர்களை தாண்டி டீன் என்ற போர்டு இருந்த அரை கதவை தள்ளி, மே ஐ கம் இன் டாக்டர் என்றார் எஸ்ஐ. உள்ளே டீன் வெங்கடாச்சலம் தன் வழுக்கை தலையை தடவியபடி ஃபைலை பார்த்து கொண்டிருந்தவர் நிமிர்ந்து, வாங்க சார் என்றார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபைலை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மர்டர் எப்படி டாக்டர்? மர்டர் நடந்தது கரெக்டாக 6 மணியில இருந்து 6:15 மணிக்குள். ஒரு கூர்மையான ஆயுதத்தால் குத்தியிருக்காங்க. அதனால் பிளட் லாஸ் ஆகி மரணம் ஏற்பட்டு இருக்கு. ஆனால் குத்துப்பட்டிருக்கும் காயத்தை பார்க்கும்போது குத்துவதற்கு பயன்படுத்திய பொருள் கத்தி இல்லை. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? குத்துவதற்கு பயன்படுத்திய பொருள் ரொம்ப கூர்மை இல்லாத பொருள். கத்தியில் குத்தி இருந்தா இப்படி காயம் ஏற்பட்டு இருக்காது. D3 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நேசமணி முன்பு ஜட்ஜ் சதாசிவமும் அவரின் மனைவியும் அமர்ந்திருந்தனர். அவர்களின் வீங்கிய கண்கள் அவர்களின் சோகத்தை சொல்லியது. சார், PM முடிஞ்சிருச்சு, நீங்கள் பாடியை வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அதனால தான் உங்களை இங்கே வர சொன்னேன். கேளுங்க இன்ஸ்பெக்டர் என்றார் ஜட்ஜ் தழுதழுத்த குரலில். உங்கள் பையனுக்கு அல்லது உங்களுக்கும் யாராவது எதிரி இருக்காங்களா? நீங்கள் யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? என் பையன் ரித்தீஷ் ரொம்ப அமைதியானவன் சார். அவனுக்கு நண்பர்கள் தான் அதிகமே தவிர எதிரி யாரும் இல்லை. போன மாதம் கூட அவன் நண்பர்களுக்கு பிறந்தநாள் பார்ட்டியை JJ ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்தான். என்னை பொறுத்தவரை நான் நேர்மையாக தீர்ப்பு சொல்லுவேன். அது பிடிக்காம நிறைய பேர் எதிரிகளாக மாறியிருக்காங்க. அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் அப்புறம் ரித்தீஷின் நண்பர்கள் டீட்டெயில்ஸும் கொடுங்க, அவங்களை விசாரித்து பார்க்கலாம். கதவு பிரேக் பண்ணி கொலைகாரன் உள்ளே நுழையலை. அதனால் கொலைகாரன் ரித்தீஷுக்கு தெரிஞ்சவனாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. எப்படியாவது கொலைகாரனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க இன்ஸ்பெக்டர். அவர்கள் சென்றதும் ரித்தீஷின் நண்பர்களை எஸ்ஐ அழைத்து வந்தார். நண்பர்கள் 4 பேரும் இன்ஸ்பெக்டர் நேசமணியை சுற்றி நின்றார்கள். அவர்களிடம் இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க, ரித்தீஷ் எப்படிப்பட்ட ஆள்? அவன் பேரண்ட்ஸை விட ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கு தான் நல்லா தெரியும். சொல்லுங்க என்றார். அவர்களில் ஒருவன், சார், ரித்தீஷ் ரொம்ப நல்லவன் சார். அவன் படிக்கிறதுலையும் சரி,
ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி. அவன் கில்லாடி சார். 2லையும் நல்ல ஸ்கோர் பண்ணுவான். அதே மாதிரி எல்லோருக்கும் அவன் ஹெல்ப் பண்ணுவான் சார். அதனால் எல்லோருக்கும் அவனை பிடிக்கும். எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். அது மாதிரி ஏதாவது? அது சார், அவங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் நைட்டு கிளப்புக்கு போகிறது, தண்ணி அடிக்கிறது தான் சார். மற்றபடி அவன் ரொம்ப நல்லவன் சார். சரி, நீங்கள் போகலாம். வேறு ஏதாவது ஞாபகம் என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க என்றவாறே தன் நம்பரை கூறினார். அதை அவர்கள் குறித்து கொண்டு அங்கிருந்து நகன்றார்கள். அத்தியாயம் 4. இரவு 10 மணி. அண்ணா நகர் 3rd ஸ்ட்ரீட். பிரீத்தி தன் வீட்டின் இரவு உணவு தட்டை டீப்பாயில் வைத்துவிட்டு டிவியை ஆன் செய்தாள். தோசையை பித்து ஒரு வில்லால் எடுத்து வாயில் வைத்தாள். அப்போது வீட்டின் வராண்டாவில் ஏதோ சத்தம் கேட்டது. எழுந்து சென்று என்னவென்று பார்த்தாள். பூனை ஒன்று படக்கென்று ஓடியது. பூனையா? நான் கூட பயந்துட்டேன். தனியா இருக்கிறது கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கு என்றவாறே ஹாலுக்கு தோசையை சாப்பிட ஆரம்பித்தாள். அப்போது ஒரு உருவம் வராண்டாவில் இருந்து மெதுவாக ஹாலை நோக்கி முன்னேறியது. மெதுவாக பிரீத்தியின் பின்னால் நின்றது. பிரீத்தி ஆர்வமாக ஒரு சீரியலை பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த உருவம் தான் கொண்டு வந்திருந்த பையிலிருந்து பலபல என்று இருந்த ஒரு பொருளை கையில் எடுத்தது. அப்போது அதன் கால் தட்டி கீழே இருந்த டம்ளர் சாய்ந்து சத்தம் எழுப்பியது. இதனால் கலைந்த பிரீத்தி திரும்பி பார்த்தாள். அந்த உருவம் பார்த்தது. அந்த உருவத்தை பார்த்து, ஹாய்டி, என்ன சொல்லாம எங்க வீட்டுக்கு திடீர் விசிட் கொடுத்துருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான் இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்றவாறே பிரீத்தியை நெருங்கியது. பிரீத்தி சோஃபாவை காட்டி, வாடி உட்கார். அது என்ன கையில என்று கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அந்த உருவம் அவள் மேல் பாய்ந்தது. ஏய், என்ன பண்ற என்று கேட்ட பிரீத்தியின் வாயை பொத்தி தன் கொண்டு வந்திருந்த ஆயுதத்தால் அவள் வயிற்றில் 2 முறை சுருகியது. பிரீத்தி கத்த முடியாமல் கண்கள் சுருகி அப்படியே சரிந்தாள். பிரீத்தி வீடு. இன்ஸ்பெக்டர் நேசமணி பிரீத்தியின் பாடியை பார்த்து கொண்டிருந்தார். வயிற்றிலிருந்து இரத்தம் வழிந்து தரையில் படர்ந்திருந்தது. வேறு காயம் எதுவும் தட்டுப்படவில்லை. அருகில் இருந்த எஸ்ஐ தனிகாச்சலத்திடம், SOC பார்த்துட்டாங்களா? எஸ் சார், பார்த்துட்டேன் சார். ஏதாவது தடயம் கிடைச்சதா? இல்லை சார், எதுவும் கிடைக்கல. பேசிக்கிட்டே இருக்கும் போதே நேசமணியின் பார்வையில் சோஃபாவுக்கு அடியில் ஏதோ மின்னுவது போல் தெரிந்தது. தன் கைக்கு கிளவுஸை மாட்டிக்கொண்டு சோஃபாவுக்கு அருகில் சென்று அதன் அடியில் கைவிட்டு அந்த பொருளை எடுத்தார். அது ஒரு உடைந்த வளையல் துண்டு. அதை கையில் பிடித்தபடி எஸ்ஐயை ஏறிட்டார். என்ன இது? சார், ஏதோ வளையல் துண்டு மாதிரி இருக்கு. வளையல் துண்டு தான். இது எப்படி உங்க பார்வைக்கு படாம போச்சு? சார், அது எதுவும் வரல. SOC நீங்கள் சரியாக பார்க்கலைன்னு இதிலிருந்து தெரியுது. அப்படியெல்லாம் இல்லை சார். எந்த ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அது ஒரு தடயமாக இருந்து கொலைகாரனை நமக்கு காட்டி கொடுக்கும். அதனால் எந்த ஒரு பொருளையும் கூர்ந்து பார்த்து நமக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அதை உடனே செக் பண்ணிடணும். ஓகே சார், ஓகே. இனிமே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வளையல் துண்டை பிரீத்தியோட அப்பா அம்மா கிட்ட காமிச்சு யாரோடதுன்னு கேளுங்க. அப்புறம் இதை ஃபாரன்சிக் அனுப்பி ஏதாவது கைரேகை இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். பிரீத்தி பேரண்ட்ஸுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சு சார். கள்ளுப்பட்டிக்கு அவங்க சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு போனவங்க நேற்று நைட்டே அங்கே தங்கிட்டாங்க. விஷயத்தை சொன்னவுடன் புறப்பட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிடுங்க. அவங்கள மீட் பண்ணிவிட்டு ஸ்டேஷனில் என்னை பாருங்க. ஓகே சார். வீட்டை விட்டு வெளியே வந்த இன்ஸ்பெக்டர் பார்வையில் அது பட்டது. உடனே அவரது முகம் 100 வாட்ஸ் பல்ப் போல பிரகாசமானது. அத்தியாயம் 5. பிரீத்தி வீட்டை விட்டு வெளியே வந்த இன்ஸ்பெக்டர் நேசமணி பார்வையில் எதிரே இருந்த கடையில் உள்ள CCTV கேமரா பட்டது. உடனே அவர் அந்த கடையை நோக்கி நடந்தார். அது ஒரு சிறிய சூப்பர் மார்க்கெட் போல் இருந்தது. உள்ளே நுழைந்தவுடன் ஒரு கேசியர் பெண் அமர்ந்திருந்தாள்.
அவளிடம் இந்த கடையின் ஓனர் எங்கே இருக்கார் என்று கேட்டுக்கொண்டிருந்த போதே பின்பக்கம் குட் மார்னிங் சார் என்ற குரல் கேட்டது. இன்ஸ்பெக்டர் நேசமணி திரும்பி பார்த்தார். அங்கே ஒரு 30 வயது மதிக்கத்தக்க இளைஞன் நின்றிருந்தான். சொல்லுங்க சார், நான் தான் இந்த சூப்பர் மார்க்கெட்டின் ஓனர். எதுக்க இருக்கிற வீட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு. அதை பற்றி ஒரு சின்ன விசாரணை பண்ணத்தான் இங்கே வந்தேன். கேளுங்க சார், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நேற்று நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டை எப்போ க்ளோஸ் பண்ணினீங்க? சார், நேற்று சண்டே, அதனால் மதியமே க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். உங்கள் நேம் என்ன? சுரேஷ் சார். சுரேஷ், சூப்பர் மார்க்கெட் எல்லாம் சண்டேயில் தான் கூட்டம் வரும். நீங்கள் என்னடானா சண்டே சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. அது சார், இந்த கடை சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். சூப்பர் மார்க்கெட் போல் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. டெய்லி சேல்ஸ் தான் நடக்கும். அதனால தான் ஒவ்வொரு சண்டேயும் மதியத்தோட க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, அந்த ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க ரொம்ப அமைதியான ஃபேமிலி. அவர் ஏதோ சின்னதாக ஒரு கம்பெனி கப்பலூரில் வச்சுருக்காங்க. மேடம் நம்ம கடையில் தான் பொருள் வாங்குவாங்க. அவங்க பொண்ணு ரொம்ப தைரியசாலி, மாடர்ன் பொண்ணு. நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட்டு வருவாங்க. சரி, உங்கள் சூப்பர் மார்க்கெட் வாசலில் இருக்கிற சிசிடிவி கேமரா அவங்க வீட்டை கவர் பண்ணுமா? எஸ் சார், கவர் பண்ணும். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஓகே சார், வாங்க பார்க்கலாம் என்றவாறு நடக்க ஆரம்பித்தான். உள்ளே சற்று தள்ளி இருந்த ரூமுக்குள் நுழைந்தான். அங்கு ஒரு மேஜையின் மேல் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது. உட்காருங்க சார், இந்த கம்ப்யூட்டரில் தான் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேவ் ஆகும். அதில் நேற்று ஈவினிங்கில் இருந்து ப்ளே பண்ணி காமிங்க. ஓகே சார் என்றவாறு அந்த கம்ப்யூட்டரை ஆன் செய்து அதிலிருந்த ஒரு ஃபோல்டரை ஓப்பன் செய்து ப்ளே செய்தான். அதில் பைக், கார் இருபுறமும் போவதும் வருவதுமாக தெரிந்தது. பிரீத்தியின் வீட்டு காம்பவுண்ட் கேட் பூட்டியே இருந்தது. சிறிது நேரம் கழித்து ஒரு பெண் மெதுநடை போட்டு பிரீத்தியின் வீட்டை நோட்டம் விடுவது தெரிந்தது. சற்றே அந்த பெண் பிரீத்தியின் வீட்டு காம்பவுண்ட் ஏறி குதித்தாள். அதை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் நேசமணி ஃப்ரீஸ் என்று கத்தினார். ஃப்ரீஸ் செய்த வீடியோவை ஆராய்ந்தார். அதில் அந்த பெண் பிளாக் பேண்ட், கிரே டிஷர்ட் போட்டிருந்தாள். அந்த டிஷர்ட்டில் நிக் என்று எழுதியிருந்தது. கண்டினியூ பண்ணுங்க என்றார். அந்த வீடியோ ஒரு அரை மணி நேரம் ஓடியது. அந்த பெண் திரும்பவும் சுவரேறி வெளியே குதிப்பது தெரிந்தது. நீங்கள் இந்த ரெக்கார்ட்ஸை அப்படியே காப்பி பண்ணி எனக்கு தாங்க என்று பென்ட்ரைவை நீட்டினார். அவன் அதை வாங்கி வீடியோவை காப்பி பண்ணி கொடுத்தான். அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தார். அத்தியாயம் 6. D3 போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் நேசமணி மற்றும் எஸ்ஐ தணிகாச்சலம் இருவரும் எதிரெதிரே உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தார்கள். தணிகாச்சலம், இந்த 2 கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார், இந்த 2வது கொலையை பண்ணினது ஒரு பொண்ணுன்னு அந்த சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ரித்தீஸை யார் கொலை செஞ்சாங்கன்னு ஒரு சின்ன துப்பும் கிடைக்கல. நீங்கள் சொல்கிறதும் சரிதான் தணிகாச்சலம். நாம் திரும்பவும் போய் அந்த கொலை நடந்த இடத்தை ஆராயணும் என்றார். சரி, பிரீத்தியின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு சார். ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? சார், மரணம் ஒரு கூர்மையான பொருளால் குத்துனதுனால ஏற்பட்டிருக்கு. வேற எந்த காயமும் உடம்புல இல்லை. சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டரின் செல்போன் ரிங்டோன் வெளியிட்டது. எடுத்து ஹலோ என்றார். மறுமுனையில், ஹலோ சார், நான் ரித்தீஸின் நண்பன் கமல் பேசுகிறேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ரித்தீஸின் கெட்ட பழக்கங்களை பற்றி அப்போ நான் சொன்னேன். அதோட இன்னொரு கெட்ட பழக்கமும் இருக்கு சார். என்ன அது? சார், அதை நான் நேரில் வந்து சொல்கிறேன். சரி, இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. கமல் வருவதற்கு அரை மணி நேரம் ஆனது. அவன் வந்தபோது இன்ஸ்பெக்டர் நேசமணி, எஸ்ஐ தணிகாச்சலமும் பேசிக்கொண்டு இருந்தனர். கமலை பார்த்ததும், இன்ஸ்பெக்டர், வாங்க கமல், வந்து உட்காருங்க. தேங்க்ஸ் சார் என்றவாறு அமர்ந்தான். சொல்லுங்க கமல், உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியுமோ எதையும் மறைக்காம சொல்லுங்க. எஸ் சார், ரித்தீஸ் எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகுவான். அவன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம், அவன் லேடிஸ் விஷயத்தில் கொஞ்சம் வீக். நிறைய பெண்கள் கிட்ட பழகி அவங்கள ஏமாத்தி இருக்கான். பின்ன அவங்களுக்கு பணம் கொடுத்தும் சரி பண்ணிடுவான். இதை நான் ஏன் அப்போ சொல்லலேன்னா, இந்த விஷயம் என்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவன் ஏமாத்தின பொண்ணுங்க யார் யாருன்னு தெரியுமா? அவங்க ஃபோட்டோஸ் இருக்கா? எல்லோரையும் தெரியாது சார்.
இருந்தாலும் சில பேரோட ஃபோட்டோஸ் எங்கிட்ட இருக்கு என்றவாறு தன் செல்போனை எடுத்து அதில் இருந்த ஃபோட்டோஸை ஐகானை தடவி அதிலிருந்த ஃபோட்டோஸ் ஐகானை தட்டினான். சில ஃபோட்டோக்கள் திரையை அடைத்தவாறு வந்து நின்றன. அதை இன்ஸ்பெக்டரிடம் காண்பித்தான். ஒவ்வொரு ஃபோட்டோவாக தள்ளி கொண்டே வந்தார். ஒவ்வொன்றிலும் ரித்தீஷ் வேற வேற பெண்களுடன் விதவிதமான போஸ்களில் தெரிந்தான். இந்த ஃபோட்டோவெல்லாம் உங்கள் மொபைலில் எப்படி வந்துச்சு? சார், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரித்தீஷின் லேப்டாப்பில் இருந்துச்சு. ஒரு நாள் நான் என்னோட கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாததுனால அவனோட லேப்டாப்பை வாங்கி யூஸ் பண்ணினேன். அப்போ அதில் இருந்த ஃபோட்டோஸ்களை காப்பி பண்ணிக்கிட்டேன். எனக்கு இவங்க மேலே சந்தேகம் சார், அதான் உங்ககிட்ட சொன்னேன். ஃபோட்டோக்களை பார்த்து கொண்டே வந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஃபோட்டோவை பார்த்து அதிர்ந்தார். தான் பார்த்த அந்த ஃபோட்டோவை எஸ்ஐயிடம் காட்டினார். அதை பார்த்த எஸ்ஐ, சார் இது அந்த என்று முடிக்கும் முன் இன்ஸ்பெக்டர் ஆமோதிப்பதாக தலையை ஆட்டினார். அத்தியாயம் 7. அந்த மயில் டிசைனுடன் இருந்த சுவர் கடிகாரம் இரவு மணி 11:10 என்று காட்டியது. இன்ஸ்பெக்டர் நேசமணி கட்டிலில் படுத்து விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். அருகில் அவர் மனைவியும் பையனும் நல்ல தூக்கத்தில் இருந்தனர். நடந்த 2 கொலைகளும் அவரின் தூக்கத்தை கெடுத்திருந்தது. கட்டிலில் இருந்து எழுந்து பக்கத்து அறைக்குள் நுழைந்தார். குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே மெல்ல நடந்தவைகளை எண்ணி பார்த்தார். ரித்தீஷ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லவன். அவனின் இன்னொரு முகம் பெண்களிடம் தப்பு செய்கிறது. இதனால பாதிக்கப்பட்ட பெண்ணோ அல்லது அவர்களின் நலம் விரும்பிகளால் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம். பிரீத்தி நிறைய பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறவ. ஆனா அவளை கொலை பண்ணினது ஒரு பெண். பிரீத்தியும் ரித்தீஷால ஏமாற்றப்பட்ட பெண். அப்ப கொலைகாரன் இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச நபரா இருக்கலாம். எதையோ நாம மிஸ் பண்றோம். என்ன அது? நாளைக்கு காலையில வேலையா 2 பேரோட மொபைல் ஃபோனையும் ஃபாரன்சிக் ஆஃபீஸில் இருந்து வாங்கிட்டு வந்து அதை நல்லா தேடி பார்க்கணும். D3 போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் நேசமணியின் டேபிள் மேல் ஃபாரன்சிக் ஆஃபீஸில் இருந்து வந்த பிரீத்தி, ரித்தீஷ் இருவரின் ஃபோனும் இருந்தது. முதலில் ரித்தீஷ் ஃபோனை கையில் எடுத்தார். அதை ஆன் செய்து உள்ளிருக்கும் ஆப்ஸுகளை ஒவ்வொன்றாக ஓப்பன் செய்து பார்த்தார். கால் ஹிஸ்டரியில் கொலை நடந்த முதல் நாள் அழைப்புகளை பார்வையிட்டார். பின் மெசேஜ் ஓப்பன் பண்ணி அதிலிருந்த மெசேஜ்களை ஆராய்ந்தார். ஒரு உருப்படியான தகவலும் கிடைக்காததால் ஒரு வெறுப்புடன் ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணினார். அதிலிருந்த போஸ்டுகளை ஆராய்ந்துவிட்டு ஃபேஸ்புக் சாட்டில் நடந்த உரையாடல்களை ஆராய்ந்தார். அதில் முதல் 2 உரையாடல்களும் கமல், சுரேஷ் என்பவர்களுடன் நடந்திருந்தது. 3வது நபரின் பெயரை பார்த்ததும் சற்று திகைத்தார். அதில் சாதுர்யா என்று இருந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தார். அதில் ரித்தீஷ், சாதுர்யா இடையே நடைபெற்ற உரையாடல்கள் இருந்தது. இந்த சாதுர்யாவுக்கு ரித்தீஷுக்கும் என்ன தொடர்பு என்று நினைத்து கொண்டே அந்த உரையாடல்களை ஆராய்ந்தார். அந்த உரையாடல்களை அருகிலிருந்த எஸ்ஐயிடம் காண்பித்து, இந்த கான்வர்சேஷனை பாருங்க என்று காண்பித்தார். அந்த உரையாடல்களை பார்த்து, எஸ்ஐ சார், இதில் இருக்கிற கான்வர்சேஷனை பார்த்தா ஏதோ தப்பா தெரியுது. பிரீத்தியோட ஃபோனை எடுங்க என்றார். எஸ்ஐ எடுத்து கொடுத்து ஃபோன் ஆன் செய்து அதில் பிரீத்தி கொலையான தேதியை ஒட்டின ஃபேஸ்புக் சாட்டில் நடந்த உரையாடல்களை ஆராய்ந்தார். அதிலும் சாதுர்யாவுடன் நடந்த உரையாடல்கள் இருந்தது. ஆமாம் தனிகாச்சலம், இதை பார்த்ததும் எனக்கு ஒரு சின்ன ஸ்பாட் கிடைச்சிருக்கு. நீங்க அந்த பிரீத்தி தெருல இருக்கிற சிசிடிவி ரெக்கார்ட்ஸ், அப்புறம் ரித்தீஷ் இருந்த தெருல இருந்து சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் வாங்க சொன்னேனே, வாங்கினீங்களா? எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க? சார், 2மே உங்க கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி இருக்கேன். அந்த 2 வீடியோவையும் ப்ளே பண்ணுங்க. எஸ் சார் என்றவாறு எஸ்ஐ தனிகாச்சலம் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி டி ஃபோல்டரில் இருந்த 2 வீடியோவையும் காட்டி, இதுதான் சார் அந்த சிசிடிவி ரெக்கார்ட்ஸ். அதில் பிரீத்தி ஸ்ட்ரீட் என்று இருந்த வீடியோவை ப்ளே பண்ணினார். வீடியோவில் பைக், கார் இருபுறமும் போவதும் வருவதும் தெரிந்தது. அந்த பெண் பிரீத்தியின் வீட்டு காம்பவுண்ட் ஏறி குதிப்பதையும், பின் அந்த பெண் திரும்பவும் சுவர் ஏறி வெளியே குதிக்கும் போது வீடியோவை பாஸ் செய்தார். அதை அப்படியே மினிமைஸ் செய்துவிட்டு அடுத்த வீடியோவை ப்ளே பண்ணினார்.
அதில் அதிகாலையிலிருந்து ஓடவிட்டார். தெருவில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறுமன இருந்தது. சிறிது நேரம் கழித்து ஒரு பெண் நடந்து செல்லுவது தெரிந்தது. உடனே வீடியோவை பாஸ் செய்துவிட்டு, தணிகாச்சலம், இந்த 2 வீடியோல இருக்கிற பொண்ணுங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க. ஆமாம் சார், அதே மாதிரி 2 பேரோட ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரியே இருக்கு. ஆமாம் தணிகாச்சலம், இந்த பெண்ணோட முகம் இருட்டா இருக்கிறதுனால சரியா தெரியல. இருந்தாலும் இது ஏன் சாதுர்யாவா இருக்கக்கூடாது? இருக்கலாம் சார், இது ஒரு கேஸ் தான். இந்த பெண்ணோட உயரம், உடல் பருமன் எல்லாமே சாதுர்யாவோட கொஞ்சம் ஒத்து போகுது. அப்புறம் அந்த கான்வர்சேஷன் தான் என்னோட சந்தேகத்துக்கு காரணம். வாங்க, நாம போய் எதுக்கும் சாதுர்யாவை விசாரிச்சுட்டு வந்துடலாம். இருவரும் எந்திரிக்கும் பொழுது மேஜை மேல் இருந்த தொலைபேசி அலறியது. ரிசீவரை எடுத்து ஹலோ என்றார். அதில் வந்த தகவலை கேட்டு அவர் முகம் மெல்ல மாறியது. ரிசீவரை வைத்த இன்ஸ்பெக்டர், இன்னும் ஒரு கொலை நடந்திருக்கு என்று கூறினார். எங்கே சார்? அவனியாபுரம், வாங்க போகலாம். அத்தியாயம் 8. அவனியாபுரம். அந்த காலனியில் நிறைய பங்களா டைப் வீடுகள் இருந்தது. அதில் 3வது வீட்டு வாசலில் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் கேசவன் நின்றிருந்தார். நேசமணியை பார்த்ததும் ஒரு சல்யூட் வைத்து தளர்ந்தார். அவரிடம் நேசமணி யார் விக்டம் என்று கேட்டார். கேசவன் அதற்கு, சார், விக்டம் ஒரு டாக்டர், பெயர் நீலகண்டன். நேற்று ராத்திரி தான் கொலை நடந்திருக்கு. வீட்டில் யாரும் இல்லையா? இல்லை சார், எல்லோரும் டூர் போயிருக்காங்க. அதனால் அவர் வீட்டில் தனியாக தான் இருந்திருக்கார். யார் தகவல் கொடுத்தது? டாக்டரோட ஃப்ரெண்ட் குமார் தான். எங்கே இருக்கார்? அவரை வர சொல்லுங்க. எஸ் சார் என்று கூறிவிட்டு அவர் நகர்ந்து சென்றுவிட நேசமணி வீட்டிற்குள் சென்று ஆராய்ந்தார். ஹாலில் இருந்த சோஃபாவிற்கு அருகில் விழுந்து கிடந்தார். டீப்பாயில் பாதி சாப்பிட்ட பிஸ்கட் துண்டுகள் கிடந்தது. காப்பி கப் தரையில் விழுந்து உடைந்து கிடந்தது. இன்னொன்று டீப்பாயில் பாதி குடித்த டீயுடன் இருந்தது. இதையெல்லாம் பார்க்கும்போது வந்தது டாக்டருக்கு தெரிஞ்ச நபரா இருக்கணும், அல்லது டீ குடிக்கிற அளவுக்கு முக்கியமான நபரா இருக்கணும் என்றார் நேசமணி. அதற்கு ஆமோதிப்பதாய் தலையை அசைத்து ஆமாம் சார் என்றார் எஸ்ஐ தணிகாச்சலம். அதற்குள் இன்ஸ்பெக்டர் கேசவன் டாக்டரோட ஃப்ரெண்டு குமாரோடு வந்தார். அவரிடம், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? சார், நானும் டாக்டரும் எப்பவும் ஒன்னாதான் மார்னிங் வாக்கிங் போவோம். அதே போலதான் இன்னைக்கும் வந்தேன். எப்பவும் எனக்கு முன்னாடியே டாக்டர் அவர் வீட்டு வாசலில் எனக்காக காத்திருப்பார். ஆனால் இன்னைக்கு ஆளையே காணோம்னதும் அவருக்கு ஏதும் உடம்பு சரியில்லையோன்னு நினச்சி அவர் வீட்டுக்கு போனேன். கதவு திறந்தே இருந்தது. அதை தள்ளிட்டு உள்ளே போகும்போது டாக்டர் தரையில் கிடந்தது தெரிஞ்சது. பக்கத்தில் போய் பார்க்கும் போதுதான் டாக்டர் இரத்த வெள்ளத்தில் இருந்தது தெரிய வந்தது. உடனே 100க்கு கால் பண்ணி சொன்னேன். நீங்கள் வரும்போது தெருவில் யாராவது இருந்தாங்களா? இல்லை சார், யாருமே இல்லை. சரி, நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார் என்றவாறு நகர்ந்து சென்றார். கேசவன், வீட்டை சர்ச் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். எந்த கைரேகையும் கிடைக்கல. பொருள் நகையை பற்றி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எதுவும் மிஸ் ஆயிருக்கான்னு விசாரிக்கணும். சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் இருக்கா? இருக்குது சார். எங்கே இருக்குது? சார், இந்த காலனியோட செக்யூரிட்டி ரூமில் தான் ரெக்கார்ட்ஸும் இருக்குது சார். சரி, வாங்க போய் பார்க்கலாம். செக்யூரிட்டி ரூமில் இருந்த செக்யூரிட்டி போலீஸ் தலையை பார்த்ததும் எழுந்து நின்றார். அவரிடம் இன்ஸ்பெக்டர் நேசமணி, நேற்று டியூட்டி பார்த்தது யாரு? நான் தான் சார். நான் மார்னிங் டியூட்டி சார். நைட்டுக்கு இன்னொருத்தர் வருவார் சார். நேற்று டாக்டர் எப்போ வீட்டுக்கு வந்தார்? நேற்று அவர் சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் வந்துட்டார் சார். நான் கூட என்ன டாக்டர் அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர், ஒன்றுமில்லை பாண்டி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, லேசாக தலைவலி, அதான் டியூட்டி டாக்டரை பார்த்துக்க சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொன்னார். அவர் வந்ததுக்கு அப்புறம் வேற யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்களா? வந்தாங்க சார். இருங்க, விசிட்டர்ஸ் லெஜரை பார்த்து சொல்கிறேன். மேஜை மேலிருந்த லெஜரை எடுத்து நேற்றைய தேதி குறித்திருந்த பக்கத்தை எடுத்து, சார், டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் 4 பேர் வந்திருக்காங்க என்றவாறு அந்த லெஜரை காண்பித்தார். அதில் பார்வையை பதிய வைத்த இன்ஸ்பெக்டர் நேசமணி 3வதாக இருந்த பேரை பார்த்ததும் முகம் மலர்ந்தார். சரி, அந்த சிசிடிவி ரெக்கார்ட்ஸை காமிங்க. ஓகே சார் என்று அருகில் இருந்த கம்ப்யூட்டரில்
நேற்று தேதியிட்ட வீடியோவை ப்ளே செய்தார். சாயங்காலம் 4 மணிக்கு மேலே ப்ளே பண்ணுங்க. செக்யூரிட்டி அந்த வீடியோவை சாயங்காலம் 4 மணிக்கு மேலிருந்து ஓடவிட்டார். அதில் டாக்டர் வருவதும் செக்யூரிட்டியிடம் பேசுவதும் தெரிந்தது. பின் அவர் சென்றவுடன் இருவர் வந்து லெட்ஜரில் எழுதி செல்லுவதும் தெரிந்தது. பின் 3வது ஒரு பெண் வந்து லெட்ஜரில் எழுதுவதும் பின் நேராக டாக்டர் வீட்டுக்கு செல்லுவதும் தெரிந்தது. அந்த பெண்ணின் முகத்தை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் நேசமணி, வாங்க தணிகாச்சலம், குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு, போய் அரெஸ்ட் பண்ணிடுவோம். யார் சார் அந்த கொலைகாரன்? போகிற வழியில் எல்லாத்தையும் சொல்கிறேன். அத்தியாயம் 9. ஜீப்பில் இன்ஸ்பெக்டர் நேசமணியும் எஸ்ஐ தணிகாச்சலமும் போய்கொண்டிருந்தனர். எஸ்ஐ ஜீப்பை ஓட்டி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் நேசமணியிடம், நாம் இப்போ எங்கே சார் போய்கிட்டு இருக்கோம்? நாம் இப்போ உண்மை விளிம்பி நாளிதழ் ரிப்போர்ட்டர் சாதுரியாவோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே எதற்கு? நீங்கள் என்ன கேட்க வர்றீங்கன்னு புரியுது. அந்த சிசிடிவி ரெக்கார்ட்ஸில் டாக்டர் வீட்டுக்கு சாதுரியா போனது இருக்குது. அவளோட செல்ஃபோன் சிக்னல் மற்ற கொலை நடந்த நேரம் எங்கே இருந்துச்சுன்னு ட்ரேஸ் பண்ண சொல்லி இருக்கேன். அது வந்துச்சுன்னா இவ தான் கொலைக்காரின்னு உறுதியாக சொல்லிடலாம். சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே அவரின் செல்ஃபோன் ஒலித்தது. ஜீப்பை ஓரமாக நிறுத்திவிட்டு செல்ஃபோனை எடுத்து ஹலோ என்றார். சொல்லுங்க. அப்படியா? ஓகே, இனி நான் பார்த்துக்கிறேன். உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி. தணிகாச்சலம், நான் நினச்சது சரியாக போச்சு. கொலை நடந்த நேரம் எல்லாம் சாதுரியாவின் ஃபோன் சிக்னல் கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்குது. இதிலிருந்து அவ கொலைக்காரின்னு தெளிவாக தெரியுது. ஆமாம் சார், ஒரு வழியாக கேஸ் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் ரிப்போர்ட்டராக இருந்துக்கிட்டு எதுக்கு கொலை பண்ணியிருக்கான்னு தெரியலையே. அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் தணிகாச்சலம். சாதுரியாவின் வீடு. காலிங் பெல்லை இன்ஸ்பெக்டர் நேசமணி அழுத்தினார். உள்ளே ஒரு மெல்லிசை கேட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி கதவை திறந்து யார் என்றவாறு வெளியே வந்தார். காக்கி உடைகளை பார்த்ததும் சற்று திகைத்து, சொல்லுங்க சார், என்ன வேணும்? உள்ளே வந்து பேசலாமா? வாங்க என்று உள்ளே சென்று ஹாலில் இருந்த சோஃபாவை காட்டினார். உட்காருங்க, இப்போ சொல்லுங்க. நாங்கள் உங்கள் பொண்ணை சாதுரியாவை பார்க்க வந்திருக்கோம். அவள் இப்போ வீட்டில் இல்லை, வெளியே அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. எப்போ வருவான்னு தெரியுமா? தெரியாது சார். அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எப்போ திரும்புவான்னு சொல்ல முடியாது. எதுக்கு அவளை பார்க்கணுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? தாராளமாக. உங்கள் பொண்ணு 3 கொலைகள் பண்ணியிருக்கா. அதனால் அவளை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதை கேட்டதும் அந்த பெண்மணி அதிர்ந்தார். இல்லை சார், நீங்கள் ஏதோ தப்பாக வந்திருக்கீங்க. என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லை. ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாதவ. அவளை போய் கொலைக்காரின்னு சொல்கிறீங்க. நாங்கள் எதையும் ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. உங்கள் பொண்ணு தான் கொலைக்காரின்னு சொல்கிறதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. உங்கள் பொண்ணு வர்றதுக்குள்ள அவளோட ரூமை நாங்கள் சர்ச் பண்ணணும். ரூம் எங்கேன்னு காட்டுங்க. தாராளமாக சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. வாங்க என்றவாறே எழுந்து ஹாலில் வலதுபுறம் இருந்த மாடிப்படி ஏற ஆரம்பித்தாள். பின்னாலேயே இன்ஸ்பெக்டர் நேசமணியும் எஸ்ஐ தணிகாச்சலமும் தொடர்ந்தார்கள். மாடியில் இருந்த முதல் அறையை காண்பித்து, இதுதான் சாதுரியாவின் ரூம் என்றாள். உள்ளே நுழைந்த இன்ஸ்பெக்டர் நேசமணி தன் பார்வையை கூர்மையாக்கி கொண்டு ஒவ்வொரு பொருளாக ஆராய்ந்தார். வார்ட்ரூஃப் கதவை திறந்தார். உள்ளே நிறைய உடைகள் தொங்கிக் கொண்டு இருந்தது. அதிலிருந்த ஒரு டிஷர்ட்டை வெளியே எடுத்தார். அது பார்ப்பதற்கு அச்சு அசல் அந்த சிசிடிவி ரெக்கார்ட்ஸில் பார்த்த டிஷர்ட் போலவே இருந்தது. அப்போது எஸ்ஐ தணிகாச்சலம் கையில் ஒரு கத்தியுடன் வந்தார். சார், இது சாதுரியாவின் மேஜை டிராயரில் இருந்தது என்று இன்ஸ்பெக்டர் நேசமணியிடம் கொடுத்தார். அதை அப்படியே அந்த பெண்மணியிடம் காண்பித்து, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? சார், கத்தி வச்சிருந்தா கொலை செஞ்சிருக்கணும்னு அர்த்தமில்லை. இதை அவளோட சேஃப்டிக்காக ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே வச்சிருப்பா. இன்னைக்கு தான் ஏதோ மறந்துட்டா போலிருக்கு என்று சொன்னாள். அதற்கு இன்ஸ்பெக்டர் நேசமணி பதில் பேச முயலுகையில் காலிங் பெல் சத்தம் கேட்டது. சாதுரியா தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் அவகிட்டையே விசாரிச்சுக்கோங்க என்றவாறு படியில் இறங்க ஆரம்பித்தாள். கதவை திறந்து பார்த்தாள். வெளியே ஒரு கான்ஸ்டபிள் நின்று கொண்டிருந்தார்.
அவர் மேடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தார். உள்ளே இருந்த இன்ஸ்பெக்டர் நேசமணியும் எஸ்ஐ தணிகாச்சலமும் பார்வைக்கு கிடைத்தவுடன் ஒரு சல்யூட் வைத்தார். பின்பு, சார், நான் இந்த ஏரியா B2 போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள். கண்ட்ரோல் ரூமில் இருந்து வந்த தகவலை இவங்க கிட்ட சொல்லதான் வந்தேன். என்ன தகவல் என்றார் இன்ஸ்பெக்டர் நேசமணி. சார், அது இவங்க பொண்ணு சாதுரியா போன 2 வீலர் தல்லாக்குளம் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சாம். GHல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த பெண்மணி ஐயோ என்றவாறு சரிய ஆரம்பித்தார். அத்தியாயம் 10. D3 போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் நேசமணியும் எஸ்ஐ தணிகாச்சலமும் ஆக்சிடெண்ட் நடந்த CCTV வீடியோவை பார்த்து கொண்டிருந்தனர். தணிகாச்சலம், நல்ல பாருங்க, இந்த ஆக்சிடெண்ட் ஒரு திட்டமிட்ட கொலை என்றார் இன்ஸ்பெக்டர் நேசமணி. எப்படி சொல்கிறீங்க சார்? இந்த வீடியோவை பாருங்க. சாதுரியா கரெக்டாக தான் டிரைவ் பண்ணுறா. பின்னாடி வந்த டாடா சுமோ ஒரு ரீசனும் இல்லாமல் லெஃப்ட் திரும்பி சாதுரியா மேலே மோதிட்டு நிற்காம போயிடுச்சு. ரோடு நல்ல அகலமாக தான் இருக்குது. எதுக்கையும் எந்த வண்டியும் வரலை. ஸோ அவன் லெஃப்ட் எடுக்கிறதுக்கு அவசியமே இல்லை. இருந்தாலும் அவன் லெஃப்ட் ஒதுங்கி இருக்கான். அது கண்டிப்பாக சாதுரியாவை மோதுறதுக்காகத்தான். யாரோ பிளான் பண்ணி சாதுரியாவை கொல்ல நினச்சிருக்காங்க. மேபி அது சாதுரியாவோட கூட்டாளியாகவும் இருக்கலாம். நாம் சாதுரியாவை ஸ்மெல் பண்ணிட்டோங்கிறது தெரிஞ்சு அவளை காலி செய்ய பார்த்துருக்காங்க. அது யாருன்னு நாம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோவில் தெரிகிற கார் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு RDO ஆஃபீஸில் இது யாரோட காருன்னு விசாரிங்க. ஓகே சார். அப்புறம் கொலை நடந்த ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். அதை எடுத்துட்டு வாங்க. அதில் இன்னும் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கணும். அதில் இந்த கூட்டாளியோட தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். அதை எடுத்துட்டு வரேன் சார் என்றவாறு அருகில் இருந்த பீரோவை திறந்து 3 கவர்களை எடுத்தார். அதை அப்படியே இன்ஸ்பெக்டர் நேசமணியிடம் கொடுத்தார். ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்க்க ஆரம்பித்தார். முதலில் ரித்திஸ் வீட்டில் எடுத்த ஃபோட்டோவை பார்த்தார். பின் பிரீத்தி வீட்டில் எடுத்த ஃபோட்டோக்களை பார்த்தார். அதில் பிரீத்தியை பல கோணங்களில் எடுத்த ஃபோட்டோக்களை பார்த்து கொண்டிருந்த போது அவர் பார்வையில் அது பட்டது. என்ன அது? வெள்ளையாக நெகை இடுக்கில். உடனே டாக்டர் நீலகண்டன் வீட்டில் எடுத்த ஃபோட்டோக்களை எடுத்து அதில் டாக்டரை எடுத்த ஃபோட்டோக்களை ஆராய்ந்தார். அதில் தெளிவாக தெரியவில்லை. உடனே அருகில் இருந்த டெலிஃபோனை எடுத்து GH டீனை தொடர்பு கொண்டார். வணக்கம் டாக்டர், ஒரு கிளாரிஃபிகேஷன். பிரீத்தி, டாக்டர் நீலகண்டன் இவங்களோட பாடி எங்கே இருக்கு? அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டிங்களா? இன்னும் இல்லை இன்ஸ்பெக்டர், நாளைக்கு தான் ஒப்படைக்கிறதா இருக்கும். ஓகே டாக்டர், பாடியை இப்போ நான் பார்க்கலாமா? பார்க்கலாம் இன்ஸ்பெக்டர். அது இங்கே GH மார்ச்சுவரியில் தான் இருக்கு. ஓகே டாக்டர், இப்போவே வர்றேன். ஏன் இன்ஸ்பெக்டர், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் டாக்டர், நான் நேரில் சொல்கிறேன். ஓகே இன்ஸ்பெக்டர். அத்தியாயம் 11. GH. டீன் எதிரில் இன்ஸ்பெக்டர் நேசமணி அமர்ந்திருந்தார். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் என்றார் டீன். சார், அந்த 2 பேரோட பாடியையும் நான் பார்க்கணும். அதில் ஒரு சின்ன தடயம் இருக்கு. என்ன தடயம் இன்ஸ்பெக்டர்? தன்னிடம் இருந்த கொலை நடந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோக்களை காட்டி, இந்த பிரீத்தியோட ஃபோட்டோவை பாருங்க. இதில் அவ கை விரல் நகத்தில் ஏதோ வெள்ளையா இருக்கு பாருங்க. அட ஆமாம், ஏதோ வெள்ளையா தெரியுது. என்னவா இருக்கும்? என்னோட கெஸ் என்னன்னா, கொலை பண்ணும் போது இருவருக்கும் நடந்த சண்டையில் இவள் அவனை பிராண்டி இருக்கலாம். அப்போது அந்த கொலைக்காரனோட ட்ரெஸ் அல்லது அவன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் இவள் நகை இடுக்கில் மாட்டியிருக்கலாம். அந்த பொருள் என்னன்னு பார்க்கணும் டாக்டர். இதை எப்படி உங்கள் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் பார்க்காம விட்டாங்க? எனக்கும் அந்த டவுட் தான் டாக்டர். மேபி அவங்க அவசரமாக பார்த்ததால கவனிக்காமல் விட்டுட்டாங்க. சரி வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். GH மார்ச்சுவரி. அங்கே இருந்த அட்டெண்டரை கூப்பிட்டு அந்த 6ஆம் நம்பர் ட்ரேயை ஓப்பன் பண்ணுப்பா என்றார். அட்டெண்டர் அதை ஓப்பன் பண்ணினான். அதில் பிரீத்தி உறைந்த நிலையில் காணப்பட்டாள். அவள் கையை நகர்த்தி பார்த்தார் நேசமணி.
ஆனால் உறைந்து இருந்ததால் அது அசைய மறுத்தது. கஷ்டப்பட்டு விரல்களை மட்டும் சிறிது தூக்கி பார்த்தார். இன்னமும் விரல் இடுக்குகளில் அது இருந்தது. அந்த அட்டண்டரிடம் ஒரு ஊசி போன்ற ஒரு பொருளை வாங்கி அந்த நகை இடுக்கில் மாட்டியிருந்ததை வெளியே எடுத்தார். அதை அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவரில் பத்திரப்படுத்தினார். ஓகே டாக்டர், இதை நான் கொண்டு போய் ஃபாரன்சிக்கில் கொடுத்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லணும். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர், போலீஸுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது எங்க கடமை. ஃபாரன்சிக் அலுவலகம் ஜார்ஜிடம் தான் கொண்டு வந்திருந்த கவரை கொடுத்து, ஜார்ஜ், இது கொலையான பிரீத்தி நகை இடுக்கில் இருந்தது. இது கொலை செஞ்சவனோடதா கூட இருக்கலாம். இது என்னன்னு எனக்கு அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே சார், 1 மணி நேரத்தில் ரிப்போர்ட் கொடுத்துட்றேன் என்றார் ஜார்ஜ். அத்தியாயம் 12. குமுதன் தன் அறையில் கட்டிலில் அமர்ந்திருந்தான். அவன் எதிரில் நாளிதழ்கள் இருந்தன. அவன் முகம் முழுவதும் ஒருவித சந்தோஷத்தில் இருந்தது. அந்த நாளிதழ்களில் இருந்து ஒன்றை எடுத்து அதில் குறிப்பிட்ட பக்கத்தை எடுத்து கட்டிலில் வைத்தான். பின் அதேபோல் மேலும் 3 நாளிதழ்களில் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை எடுத்து கட்டிலில் வைத்தான். அந்த நாளிதழ்களை பார்த்து சத்தமாக சிரித்தான். அவன் சிரிப்பு சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. பின்பு, இப்பத்தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் செல்லம் அனுபவித்த வழியை உங்களையும் அனுபவிக்க வச்சுட்டேன். இந்த நாளுக்காகத்தான் இத்தனை நாளா காத்திருந்தேன். இன்னைக்கு அது நடந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றவாறே அழ ஆரம்பித்தான். பாவிகளா, நல்லா சந்தோஷமா இருந்த எங்க 2 பேரையும் பிரிச்சிட்டீங்களே. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இதுதான் முடிவா இருக்கணும் என்றவாறு அந்த நாளிதழை தூக்கி எறிந்தான். அந்த நாளிதழ்களில் ரித்தீஷ், பிரீத்தி, டாக்டர் நீலகண்டன் மரணச் செய்தி இடம்பெற்றிருந்தது. அத்தியாயம் 13. ஃபாரன்சிக் அலுவலகம். 1 மணி நேரம் கழித்து ஜார்ஜின் அறைக்கு சென்றார் இன்ஸ்பெக்டர் நேசமணி. வாங்க இன்ஸ்பெக்டர், அனாலிசிஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். அது ஒரு லேட்டஸ்ட் லப்பர் வகையை சேர்ந்தது. இதை இப்போ மாஸ்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாஸ்கை போட்டுக்கிட்டா அப்படியே ஒரு மனுஷ முகத்தோல் மாதிரியே இருக்கும். அதனால் இது ரொம்ப காஸ்ட்லி. இதை சினிமாவில் ஹீரோவோட டூப்புக்கு இந்த மாஸ்க் போடுறாங்க. இதனால் டூப்போட முகம் அப்படியே ஹீரோவோட முகம் மாதிரியே இருக்கும். 2 பேரையும் பக்கத்தில் நிற்க வச்சாலும் ஒரு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு தத்ரூபமாக இந்த மாஸ்க் இருக்கும். ஓகே ஜார்ஜ், உங்கள் தகவலுக்கு நன்றி என்று கூறிவிட்டு வெளியே வந்தார். தன் பைக் மேல் சாய்ந்து கொண்டு பலத்த சிந்தனையில் ஆழ்ந்தார். பின் தன் செல்போனை எடுத்து எஸ்ஐ தணிகாச்சலத்துக்கு கால் பண்ணினார். அவர் ஃபோனை எடுத்ததும், தணிகாச்சலம், இப்போ எங்கே இருக்கீங்க? ஓகே, நான் இப்போவே ஒரு மாஸ்க் பற்றின டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அந்த மாதிரி மாஸ்க்கு சிட்டியில் எங்கே தயாரிக்கிறாங்க, அந்த மாஸ்க் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு விசாரித்து லிஸ்ட் எடுத்து எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இம்மீடியட்டாக எனக்கு லிஸ்ட்டு வேணும். இந்த லிஸ்ட் வந்துருச்சுன்னா கொலைக்காரன் மாட்டிக்குவான் என்று நினைத்து கொண்டே பைக்கை ஸ்டார்ட் பண்ணினார். அத்தியாயம் 14. இரவு மணி 10. குமுதன் தூங்குவதற்கு தயாராகி கொண்டிருந்தான். அப்போது கதவை யாரோ தட்டினார்கள். இந்நேரத்துக்கு யார் வந்திருக்காங்க என்று எண்ணியவாறே கதவை திறந்தான். வெளியே இன்ஸ்பெக்டர் நேசமணியும் எஸ்ஐ தணிகாச்சலமும் துப்பாக்கியை நீட்டியவாறு நின்றிருந்தனர். அவர்களை பார்த்ததும் குமுதன் உள்ளுக்குள் அதிர்ந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல், என்ன சார், என்ன வேணும்? துப்பாக்கியெல்லாம் நீட்டுறீங்க என்றான். துப்பாக்கியெல்லாம் நீட்டுறீங்க என்றான். சும்மா நடிக்காதடா, உன்னோட சாயம் வெளுத்துருச்சு. நீதான் கொலைகாரனுங்கிறது எங்களுக்கு தெரியும். என்ன சார் சொல்கிறீங்க? கொலையா? எந்த கொலை? எனக்கு ஒன்றும் புரியலை. இதுக்கு மேலேயும் உன்னால் நடிக்க முடியாது. சரி, நீ கொலை செய்யலேனே வச்சுப்போம். சார் எதுக்கு சாதுரியா மாதிரி மாஸ்க் செய்ய ஆர்டர் கொடுத்தீங்க? அதை கேட்டதும் குமுதன் சர்வமும் நடுங்கி அதிர்ந்து போனான். அது சார் என்று இழுத்தான். சொல்லுங்க சார், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த 3 கொலைகள், அப்புறம் அந்த ஆக்சிடெண்ட் செஞ்சது நான் தான். எதுக்காக இந்த கொலைகள்? அதுவும் சாதுர்யா வேஷத்தில் 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது இது. அப்போ என் மனைவி சுகன்யா கர்ப்பமாக இருந்தாள்.
நானும் என் மனைவியும் நைட்டு தூக்கம் வராததால் எங்கள் வீட்டில் இருந்த தெரு ஓரத்தில் வாக்கிங் போய்கொண்டிருந்தோம். திடீரென்று எங்கிருந்தோ வந்த 2 வீலர் ஒன்று என் மனைவியின் மேல் மோதியது. இதனால் அவள் படுகாயம் அடைந்தாள். 2 வீலரில் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தனர். இருவரும் குடித்திருந்தனர். படுகாயம் அடைந்த என் மனைவியை காப்பாற்றுமாறு அந்த இருவரிடமும் கெஞ்சினேன். அவர்கள் அதை காதிலேயே போட்டு கொள்ளாமல் 2 வீலரை எடுத்துக்கொண்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே என் மனைவியை தூக்கி கொண்டு அதே தெருவில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன். அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் என் மனைவியின் காயங்களை பார்த்ததும் ஃபீஸ் கட்டுனாதான் முதலுதவி பண்ணுவேன்னு சொல்லிட்டான். அப்போ என் கையில் காசு இல்லை. அதனால் ஃபீஸ் கட்ட முடியலை. பின்னர் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஜிஹெச்சுக்கு கொண்டு போனேன். போகிற வழியிலேயே அவள் இறந்துட்டாள். அவள் இறந்ததுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு தண்டிக்கணும்னு நினச்சேன். அந்த 2 வீலர் நம்பர் எனக்கு ஞாபகம் இருந்தது. அதை வச்சு அது ரித்தீஸோடதுன்னு கண்டுபிடிச்சேன். அவனை ஃபாலோ பண்ணினேன். பின்னாடி இருந்தது பிரீத்தின்னு கண்டுபிடிச்சேன். இவர்களை நானே ஃபாலோ பண்ணி சரியான தருணம் வரும் வரை காத்திருந்தேன். அவர்களுக்கு ஃபேஸ்புக்கில் சாதுரியான்ற பேரில் ஃப்ரெண்ட் ஆனேன். அவங்க கிட்ட அடிக்கடி சேட் பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஆனேன். அந்த சேட்டிங் மூலமாக தான் அவங்க தனியாக இருக்கிற நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் கதையை முடித்தேன். இதெல்லாம் எதுக்கு சாதுரியா வேஷத்தில் பண்ணினேன்னு சொல்லவே இல்லையே. அதைத்தான் சொல்ல போகிறேன். ஆக்சிடென்ட் நடந்த மறுநாள் உண்மை விளிம்பி நாளிதழை பார்த்து எனக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அதில் என் மனைவி ஆக்சிடென்ட் ஆனதை 2 வீலர் மோதி கலா காலின்னு அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதை பார்த்ததும் எனக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. உண்மை விளிம்பி நாளிதழ் ஆஃபீஸுக்கு போய் சாதுரியாவிடம் ஒரு ஆக்சிடென்ட் நியூஸை இப்படி போட்டிருக்கீங்களே, இதுவே உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்காவது இப்படி நடந்திருந்தா இந்த மாதிரி தான் நியூஸ் போடுவீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவ செக்யூரிட்டியை கூப்பிட்டு என்னை வெளியே தள்ளிட்டான். என்னோட கோபம் இன்னும் அதிகமாச்சு. இவளை ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். அவ வேஷத்தில் போய் கொலை பண்ணினா எங்கேயாவது சிசிடிவியில் தெரிஞ்சாலும் சாதுரியா தான் மாட்டுவான்னு அவள் மாஸ்கை போட்டுக்கிட்டு கொலை பண்ணினேன். வேணும்னே அவளுக்கு ஃபோன் பண்ணி கொலை நடக்கிற நேரத்தில் அவளை அங்கே வர வச்சேன். அது மூலமாக அவள் செல்ஃபோன் சிக்னல் ட்ரேஸ் பண்ணினாலும் அவள் தான் மாட்டிக்குவா. முதல்ல அவளை கொலை பண்ணுற பிளான் இல்லை. அவளை அப்படியே கொலை குற்றவாளியாக விட்டுடலான்னு தான் நினச்சேன். இருந்தாலும் போலீஸ் விசாரணையில் அவள் கொலை செய்யலைங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் விசாரிக்க அவள் இல்லாமல் பண்ணிடலாமேன்னு தான் அவளை ஆக்சிடென்ட் மூலமாக கொலை செய்ய பார்த்தேன். அவளை பழி வாங்கின மாதிரியும் ஆச்சு, நான் தப்பிச்ச மாதிரியும் ஆச்சு. ஆனால் கடைசியில் எதை வச்சு என்னோட அடையாளத்தை மறைக்க பார்த்தேனோ அதுவே என்னை காட்டி கொடுத்துருச்சு என்று அழ ஆரம்பித்தான். விதி வலியது குமுதன். கொலைகாரன் எப்பவுமே எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் அவனுக்கு தெரியாம ஒரு தடயத்தை விட்டுடுவான். அது மாதிரி தான் நீயும் கைரேகை எதுவும் கிடைக்காமல் பண்ணின. சாதுரியா வேஷத்தில் கொலை பண்ணின. ஆனால் நீ போட்டிருந்த மாஸ்கின் ஒரு சிறிய துணுக்கு பிரீத்தியோட விரல் இடுக்கில் மாட்டிக்கிச்சு. அதுதான் உன்னை வெளிச்சம் போட்டு காமிச்சது. என்னதான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள தண்டிக்க போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு. நீ சட்டத்தை உன் கையில் எடுத்ததுனால உன்னோட வாழ்க்கையே போயிருச்சு. இதுக்கான தண்டனை கண்டிப்பாக மரண தண்டனையாகத்தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கு அப்புறமாவது நானும் என் மனைவி சுகன்யாவும் சொர்க்கத்தில் சேர்ந்து வாழுவோம் என்றான். அதை கேட்டு அவன் மனைவி மேல் இருந்த பிரியத்தை வியந்து கொண்டே அவனின் கைகளில் விலங்கை மாட்டினார் இன்ஸ்பெக்டர் நேசமணி. முற்றும்.